இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 13 முடிய இன்றைய சிந்தனைக்கு, இன்று மாசில்லா குழந்தைகள் திருவிழா. இயேசுவுக்காக தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் உயிரை கொடுத்த குழந்தைகளை இன்று நினைத்து பார்க்கிறோம். நாமும் மாசில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அற்புத உணர்வை கொடுக்கின்ற ஒரு விழா. குழந்தைகளைப் போல மாறாவிடில் நீங்கள் விண்ணரசை அடைய மாட்டீர்கள் என்று இயேசு சொன்ன எச்சரிக்கையையும் நினைவில் கொள்ளுகின்ற ஒரு விழா. எகிப்திலிருந்து என்னுடைய மகனை அழைத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகின்ற ஓசியா புத்தகத்தின் 11வது அதிகாரம் முதல் வசனம் நமக்கு எப்படி கடவுளுடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன என்றதை நமக்கு நினைவூட்டுகிறது. அன்பானவர்களே, இந்த மாசில்லா குழந்தைகள் விழாவில நம்முடைய கவனத்தில் வைக்க வேண்டிய 2 கருத்துக்கள் உண்டு. ஒன்று, யோசேப்புக்கு கடவுளுடைய தூதர் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் என்று எழுப்பி விடுகிறார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். என்ன சூழ்நிலையானாலும் இரவு பகல் என்றெல்லாம் பாராமல் யோசேப்பு கடவுளுடைய செய்திக்கு செவிமடுக்கிறார், அடிபணிகிறார். என்னுடைய சூழ்நிலை மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுமா? கடவுள் என்ன புரிஞ்சுக்குவாரு? நான் வேற என்ன பண்றது? இப்படிதான் நான் செய்ய வேண்டியிருக்கு. தவறுகளை செய்வதை மக்கள் பலர் இன்றைக்கு மனதிற்குள்ளாகவே நியாயப்படுத்துகின்ற காலம் இது. யோசேப்பு என்ன செய்கிறார் பாருங்கள். இரவிலேயே எழுந்து உடனடியாக அவர் எகிப்துக்கு செல்லுகிறார். கடவுளுக்கு செவிமடுப்பவர்களுக்கு ஆண்டவர் செய்தியை கொடுத்து கொண்டே இருப்பார். எப்பொழுதும் வாழ்வு தருகின்ற வளமான எதிர்காலத்தை கொடுக்கின்ற திட்டங்கள் தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் பல சமயங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காததனால் செவியுள்ளவர் கேட்கட்டும் என்றே இயேசு சொல்லுகிறார், இல்லையா? செவி சாய்க்காததனால் நமக்கு நல்ல காரியங்கள் பல சமயங்களில் காதில் விழுவதில்லை, இதயத்திற்குள் செல்வதில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், ஓசியா 11வது அதிகாரம் முதல் வசனத்தினுடைய அந்த வார்த்தை, என் மகன் இஸ்ரேலை நான் அன்பு செய்தேன். அதற்காக என்ன செய்கிறார்? எகிப்திலிருந்து என்னுடைய மகனை அழைத்தேன். இஸ்ரேல் ஆண்டவருடைய அந்த குழந்தை கடவுளால் அன்பு செய்யப்படுகிறது. எதிரிகள் பலர் இருக்கிறார்கள், கொல்ல பார்க்கிறார்கள், அழிக்க பார்க்கிறார்கள். ஆனால் அதற்காக என்ன செய்கிறார்? எகிப்திற்கு தன்னுடைய சொந்த மகனை அனுப்புகிறார். எகிப்திலிருந்து அந்த மீட்பரை நசரேத்திற்குள் அழைக்கிறார். என்ன அற்புதமான நம்முடைய கடவுளின் வழிமுறைகள், நாம் அறியாத நெறிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே. அன்பானவர்களே, எப்பொழுது கடவுளுக்கு செவி சாய்க்கிறோமோ அப்பொழுது கடவுள் நம்மை காக்கின்றார், அப்பொழுது கடவுள் நம்மை மீட்கின்றார், அப்பொழுது கடவுள் நம்மை அன்பு செய்வதை நாம் அனுபவிக்க செய்கின்றார். எல்லாம் வல்லவரே எங்கள் தகப்பனே, மாசில்லா குழந்தைகள் திருவிழாவிலே உமக்கு செவிசாய்க்க வேண்டும் என்ற முத்தாய்ப்பான கருத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இரவிலேயே உடனே எழுந்து யோசேப்பு எகிப்தை நோக்கி பயணப்பட்டதை போல எந்த சூழலிலும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுத்து செயல்பட எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.